அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பிஓ எக்ஸாம் டாபிக் தான் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். நான் புக் சிலபஸில் உள்ள வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். இப்போ 11th தமிழில் நற்றிணையில் அதான் அந்த கவிதை தொகுப்போட ஆசிரியர் வந்து போதனார். இந்த நற்றிணை தொகுப்பு வந்து இப்போ உள்ள சிலபஸில் வந்து இல்லை, இருந்தாலும் உங்களுக்காக அதை நான் கலெக்ட் பண்ணி இதை நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஷின், வளமையும் வறுமையும் வாழ்க்கை என்னும் நாணயத்தின் இரு பக்கங்களாகும். வளமையும் வறுமையும் வாழ்க்கை என்னும் நாணயத்தின் இரு பக்கங்களாகும். செகண்ட் கொஸ்டின், வறுமையில் செம்மையாய் வாழ அறிவுறுத்துவது கல்வி. வறுமையில் செம்மையாய் வாழ அறிவுறுத்துவது கல்வி. தேர்ட் கொஸ்டின், வளமான மனையில் பிறந்த பெண்ணொருத்தி குறைந்த வளமுடைய தலைவன் வீட்டிலும் தன் நிலை மாறாது வறுமையில் செம்மையாய் வாழ்கின்ற காட்சியை படம் பிடிக்கிறது. இப்பாடப்பகுதியில் அமைந்துள்ள நற்றிணை பாடல். அதாவது இந்த நற்றிணை பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தாய் வீட்டில் வந்து வசதியாக இருக்கிற ஒரு பெண்ணு வந்து ரொம்ப ஏழையாக இருக்கிற வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அங்கே வாழ்கிற வாழ்க்கையை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த பாடலோட பொருள். இந்த பாடல் வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த பாடலோட வரிகள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 hours அட்டன் பண்ணும்போது இந்த பாடல் வரி மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் லைன் பை லைன் எல்லா கொஷினுமே கொடுத்துருக்கேன். அந்த இதெல்லாம், வளமான மனையில் பிறந்த பெண்ணொருத்தி குறைந்த வளமுடைய தலைவன் வீட்டிலும் தன் நிலை மாறாது வறுமையில் செம்மையாய் வாழ்கின்ற காட்சியை படம் பிடிக்கிறது இப்பாடப்பகுதியில் அமைந்துள்ள நற்றிணை பாடல். சரியா? நான் வசதியாக வாழ்ந்துட்டேன், எங்களால் வாழ முடியாதுன்னு எதுவும் சொல்லாமல் அங்கே இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக வாழ்கிறத கூறுறது தான் அந்த இது. 4வது கொஸ்டின், இப்பாடலில் இடம்பெற்ற திணை வந்து பாலைத்திணை. இந்த திணை வந்து என்ன? பாலைத்திணை. இப்பாடலில் இடம்பெற்ற துறை மகள் நிலை உரைத்தல். அந்த மகளோட நிலையை உரைக்கிறது தான் இந்த கதையோட, அதான் இந்த கவிதையோட பொருள். திணை பாலைத்திணை, துறை மகள் நிலை உரைத்தல். 5வது கேள்வி, கூற்று. என்ன கூற்று இதில் கூறப்பட்டிருக்கு அப்படின்னா, அதே தான், தலைவி இல்லற மாற்றும் செவ்வியை பாராட்டி கூறியது செவிலித்தாய் நற்றாயிடம் கூறியது. தலைவி வந்து எப்படி இல்லறம் நடத்துகிறா அப்படிங்கிறத வந்து செவிலித்தாய்னா அங்கே வேலை பார்ப்பாங்கள்ல, வளர்க்குவாங்கள்ல, அவங்க வந்து அவங்க தாய்கிட்ட, அந்த பொண்ணோட தாய்கிட்ட கூறுற கூற்று தான் இது. தலைவி இல்லறம் மற்றும் செவ்வியை பாராட்டி கூறியது செவிலித்தாய் நற்றாயிடம் கூறியது. இந்த கூற்று யார் சொல்கிறதுனா செவிலித்தாய் வந்து நற்றாயிடம் கூறுற கூற்று இது. பாராட்டி சொல்கிறாங்க. யார் போய் பாராட்டி சொல்கிறதுனா, பார்க்குறதுக்காக போயிருப்பாங்க செவிலித்தாய். இந்த மாதிரிலாம் அவங்க பொண்ணு வாழ்கிறா அப்படிங்கிறத வந்து அவங்க தாய்கிட்ட கூறுற கூற்று தான் இது. 6வது கொஸ்டின், திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவிலி நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகைய இல்லற அறிவை எப்படி பெற்றாள் என வியந்து கூறுகிறாள். ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே மீனிங் அதுதான். திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவிலி நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகைய இல்லற அறிவை எப்படி பெற்றாள் என வியந்து கூறுகிறாள். மகள் நிலை உரைத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த துறை, அந்த துறைக்கு பேர் என்ன அப்படின்னா மனைமருட்சி. அந்த துறைக்கு பேர் என்ன? மனைமருட்சி. மகள் நிலை உரைத்தல் அப்படின்னு கேட்டு பொருள் கேட்டால் கூட மனைமருட்சிங்கிற துறையை வந்து நம்ம எழுதணும். சரியா? அடுத்து 8th கொஸ்டின், இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடல் வந்து நற்றிணையில் உள்ள 110வது பாடலில் தான் இந்த பாடப்பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கும். நற்றிணையில் உள்ள 110வது பாடல் நமக்கு இங்கே பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. சொல்லும் பொருளும். பிரசம். பிரசம்னா என்ன? தேன். பிரசம் தேன். புடைத்தல் கோல் கொண்டு மிரட்டுதல். புடைத்தல் கோல் கொண்டு மிரட்டுதல். கொழுநன்குடி கணவனுடைய வீடு. கொழுநன்குடி கணவனுடைய வீடு. உள்ளான் நினையாள். உள்ளான் நினையான். மதுகை பெருமிதம். மதுகை பெருமிதம். வரன் வறுமை. கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம். கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம். 10வது கொஸ்டின் பாருங்க. தலைவி வீட்டில் தேன் கலந்த இனிய பால் உணவை ஒளிமிக்க பொற்களத்தில் இட்டு செவிலித்தாயார் கையில் ஏந்தி வருவார். தலைவி வீட்டில் எப்படி வாழ்ந்திருக்காங்க? அதாவது செவிலித்தாய் தான் எல்லாமே செய்கிறாங்க. ஒரு பொற்கிண்ணத்தில் வந்து, அதாவது பொற்களத்தில், இந்த பொற்கிண்ணம் ஒளிமிக்க, அது பலன்னு இருக்கான், அதில் தான் ஊற்றி அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட், தலைவியை உண்ண வைப்பதற்காக இன்னொரு கையில் பூச்சுற்றிய மென்மையான சிறுகோலை வைத்திருப்பார். இப்போ நம்மளாம் சாப்பிட்லன்னா அடிக்கிறோம்ல, அவங்க அப்போ எப்படி வச்சுருந்தாங்கன்னா பூச்சுற்றிய மென்மையான ஒரு சிறு கோலை வச்சுக்கிட்டு சாப்பிடுன்னு மிரட்டுறாங்களாம். அதுதான் இங்கே கொஷின். தலைவியை உண்ண வைப்பதற்காக இன்னொரு கையில் பூச்சுற்றிய மென்மையான சிறு கோலை வைத்திருப்பார். 12வது கொஷின், தலைவி வீட்டு முற்றத்தில்
பந்தரின் கீழ் உணவை உண்பாயாக என செல்லமாக அக்கோலால் அடித்து வேண்டுவர். என்ன செய்கிறாங்கன்னா, தலையை வீட்டு முற்றத்தில் அந்த சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கிற மாதிரி அப்போ வந்து கோலால் வந்து அடித்து சொல்லுவாங்களாம், சாப்பிட சொல்லி அடிக்கிற மாதிரி மிரட்டி. மகளோ நான் உண்ணேன் என மறுத்து முத்துப்பால்கள் இட்ட பொற்சிலம்பு ஒலிக்க அங்கும் இங்கும் ஓடுவாள். நான் உண்ணேன் என மறுத்து முத்துப்பால்கள் இட்ட பொற்சிலம்பு ஒலிக்க அங்கும் இங்கும் ஓடுவாள். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 13. ஓடுகின்ற நீரிலே கிடைக்கும் நுண் மணலில் இடைவெளி இருப்பது போல் ஒரு பொழுது இடைவெளி விட்டு ஒரு பொழுது உண்ணும் வன்மை பெற்றிருக்கிறாள். அந்த செவிலித்தாய் பார்க்க போகிறப்ப ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்க, ஒரு வேளை சாப்பிடல. அதாவது அதான் தலைவியை பற்றி கூறுறது தான் அந்த கவிதை. ஓடுகின்ற நீரிலே கிடைக்கும் நுண் மணலில் எப்படி ஓடிட்டு இருக்கோ அதே மாதிரி இடைவெளி விட்டு விட்டு தான் வந்து உணவு வந்து அவளுக்கு கிடைக்கிது. 14வது கொஸ்டின். நற்றிணை 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படுவதாகும். நற்றிணை எத்தனாவது நூல்னு கூட கேட்கலாம். முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூலாகும். நற்றிணை நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும். நற்றிணையும் என்னது? நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும். நற்றிணை 400 பாடல்களை கொண்டது. நற்றிணை 400 பாடல்களை கொண்டது. கொஸ்டின். நற்றிணை 9 அடி சிற்றல்லையும் 12 அடி பேரல்லையும் கொண்டது. நற்றிணை 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. 18வது கொஸ்டின். நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி ஆகும். நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி ஆகும். 19. நற்றிணையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நற்றிணையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். 20. நற்றிணையில் உள்ள 110வது பாடலை மட்டும் பாடியவர் தான் இந்த போதனார் ஆவார். நற்றிணையில் உள்ள 110வது பாடலை மட்டும் பாடியவர் போதனார் ஆவார். 21வது கொஸ்டின். போதனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர் ஆவார். போதனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். 22வது கொஸ்டின். போதனாரின் பாடல் விதிவிலக்காக 13 அடிகளை கொண்டது. அதாவது நற்றிணை வந்து 9 அடியிலேருந்து 12 அடி வர உள்ளது. ஆனால் போதனாரோட பாடல் மட்டும் 13 அடிகளை கொண்டது. போதனாரின் பாடல் விதிவிலக்காக 13 அடிகளை கொண்டது. 23. இலக்கண குறிப்பு. வெண்சுவை, தீம்பால் இது ரெண்டுமே பண்பு தொகைகள். வெண்சுவை, தீம்பால் பண்பு தொகை. விரிகதிர் ஒழுகு நீர் வினைத்தொகை. விரிகதிர் ஒழுகு நீர் வினைத்தொகை. பொற்களம், பொற்சிலம்பு 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தக்க தொகைகள். பொற்களமும் பொற்சிலம்பும் 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தக்க தொகைகள். கொண்ட பெயரெச்சம். கொண்ட பெயரெச்சம். அறிவும் ஒழுக்கமும் எண்ணுமை. அறிவும் ஒழுக்கமும் எண்ணுமை. பந்தர் ஈற்றுப்போலி. பந்தர் ஈற்றுப்போலி. இல்லுங்கிறது தான் என்னவா மாறி இருக்குன்னா அதனால அது ஈற்றுப்போலி. 24வது கொஸ்டின். பகுபத உறுப்பு இலக்கணம். மெலிந்து, மெலி கூட்டல் இத்து இன்னு. மெலிந்து இன்னு சவுண்டு வருது. அப்போ இன்னு இத்து கூட்டல் ஊ. மெலிங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, இந்த இன்னுங்கிறது விகாரம், இத் இறந்த கால இடைநிலை, ஊ வினையெச்ச விகுதி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். மறுத்து. மறு ப்ளஸ் இத்து கூட்டல் ஊ. மறு பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வினையெச்ச விகுதி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். புணர்ச்சி விதி பாருங்கள். சிறுகோள் சிறுமை கூட்டல் கோல்னு பிரிஞ்சிருக்கு. அதாவது ஈறுபோதல் விதிப்படி இந்த மை இருக்குல்ல, இது ஈறுபோதல் விதிப்படி இது சிறுகோள் ஆயிடுச்சு. பொற்சிலம்பும் பாருங்கள், பொன் கூட்டல் சிலம்பு. இது மெய்யீற்று விதிப்படி இந்த இன் போயிட்டு என்னவாயிருக்கு, இங்கே இறாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.